ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே விசஸ் எல்எஸ்டி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே சூஸ் டு பவுல் அப்படின்னு சொன்னாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் இந்த சீசன்ல செகண்ட் ஆஃப் தான் வருவாரு அப்படின்னு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவருக்கு இப்போதான் மேரேஜ் ஆனிச்சு. ஹனிமூன் பிஸியில் அவர் செகண்ட் ஆஃப்க்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பயுமே 8.6 கோடிக்கு எல்எஸ்டி நம்பி எடுத்தாங்க. ஒரு மேட்ச்சு ஒழுங்காக ஆடலை. அடுத்த மேட்ச்சு இன்ஜுரின்னு உட்காந்துட்டாரு. இந்த மேட்ச்சு இறங்கினதுலேருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருந்தார். ஸ்பின்னர் அகில் ஹுசைனை தான் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலரையுமே அவர் எதிரடி அடிக்காமல் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் பின்னாடி 6 அடிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 4 இது கனெக்ட் பண்ணார். அந்த 4மே கனெக்ட் ஆகி 6 போணுச்சு. இன்னொரு சைடு செம ஃபார்மில் இருந்த மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு 10 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னொரு சைடு ஜாஸ் இங்கிலீஷ் ரன் அடிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. அவர் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஸ்பின்னர் வந்தாலுமே அடிக்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலர் வந்தாலுமே அடிக்கிறாரு. கடைசியாக பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 91 ரன் ஒரு விக்கெட் இருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்சோடனே நூர் அகமது வந்தார். வந்தவுடனே நிக்கோலஸ் புரானை விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னைக்கு நிக்கோலஸ் புரான் 3 பாலுக்கு 1 ரன் மட்டும் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. செமையா ஆடிட்டு இருந்த ஜாஸ் இங்கிலீஷ் 33 பாலுக்கு 85 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ரன்னு சுத்தமாகவே வரல. யாருமே அடிக்க மாட்டேன்ட்டாங்க. வரவங்களாம் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ரிஷப் பண்ட்டை 27 கோடிக்கு வாங்கினாரு. இன்னைக்கு 12 பாலுக்கு 15 ரன் அடிச்சு இன்சைடு ஜாயி அவுட் ஆயிட்டாரு. எல்எஸ்டி ஏடன் மார்க்ரம எல்லா பொசிஷனுமே ஆட வச்சுட்டாங்க. அவரு இன்னைக்குமே ஒழுங்கா ஆடாம ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சு அவுட்டு. அடுத்து வந்த ரகுவன்ஷியுமே 18 பாலுக்கு 18 ரன் ஆடி ஸ்லோவா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. 280 போக வேண்டிய ஸ்கோரை ஜாஸ் இங்கிலீஷ் அவுட் ஆனவுடனே 20 ஓவருக்கு 203 தான் அடிச்சிருந்தாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் இவங்க அடிக்கலையா இல்லை பவுலர் சூப்பராக போட்டிருந்தாங்களா அப்படின்னு தெரில. மொத்தத்தில் ரன்னை ரொம்பவே கண்டெயின் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன் வந்தோடனே செம்மையாக ஹிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். கரெக்டாக 14 பாலுக்கு 28 ரன் அடிச்சிடப்ப போல்ட் ஆகி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னொரு சைடு வழக்கம் போல் கெய்க்வாடு சிங்கிள் ஆடி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். உர்வில் பட்டேல் வந்தோடனே என்ன நினச்சாருன்னு தெரில. 6 மட்டும்தான் அடித்தார். பவுண்டரி கூட அவர் அடிக்கலை. 6 தான் அதிகமாக அடிச்சிட்டு இருந்தார். வந்த உடனே ஆவேஷ் கான் ஓவரில் 24 ரன் அடிச்சிருந்தார். அடுத்த ஓவர் போட வந்த திவ்யேஷுக்கும் சேம் ரிசல்ட் தான் நடந்துச்சு. அவர் ஓவர்லையும் 6 மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தார். திவ்யேஷ் ஓவர்லையுமே 25 ரன்னு, ஆவேஷ் கானுக்கு 25, திவ்யேஷ்க்கு 25ன்னு பிரித்து கொடுத்துட்டாரு. கடைசியாக பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 97 ரன் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. எல்எஸ்டியை விட சிஎஸ்கே பவர் பிளேயில் நிறைய ரன் அடிச்சிருந்தாங்க. உர்வில் பட்டேல் செம்மையா ஆடி 13 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இது ஐபிஎலோட ஃபாஸ்டஸ்ட் 50ல ஜெய்ஸ்வாலோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு பாலுக்கு முன்னாடி 50 அடிச்சிருந்தா ஹாஃப் செஞ்சுரியில் இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் 50யா இருந்திருப்பாரு. எல்லாரும் 50 செஞ்சுரி அதெல்லாம் அடிச்சுட்டு பேப்பர் தூக்கி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு உர்வில் பட்டேலும் காமிச்சாரு. திஸ் இஸ் ஃபார் யூ பாப்பா அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்துச்சு. உர்வில் பட்டேல் எல்எஸ்டி பவுலரை கொடூரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பன்னு பார்த்து திவ்யேஷ் ஈஸியான கேட்சை டிரா பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போதைக்கு அவர் 62 ரன்ல இருந்தார். செமையா ஆடின உர்வில் பட்டேல் 23 பாலுக்கு 65 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உர்வில் பட்டேல் 8 6 2 4 அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு 288 இருந்துச்சு. அவர் அவுட் ஆகி போனதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்எஸ்டி பவுலர்ஸ் கண்ட்ரோலுக்கு மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் பவுலர்ஸ் கொண்டு போனாங்க. பவுலர்ஸ் நல்லா போட்டாங்களா இல்லை சிஎஸ்கே பேட்டர்ஸ் அவ்வளோவா ஆடலையா அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே பேட்டர்ஸ் யாருமே அடிக்கிறதுக்கு இன்டென்ட் காமிக்கவே இல்லை. அதான் ரன்னிங் எவ்வளோ வந்துருச்சு, இனிமேல் நம்ம சிங்கிள் தட்டி ஆடுவோம் அப்படின்னு தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசியாக வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை உர்வில் பட்டேல் அடிக்கி 15 ஓவர்லேயே முடிச்சிருக்கணும். ஆனால் இவங்க 20 ஓவர் வரைக்கும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து ஜெயிச்சுவாங்க. இன்னைக்கு எல்எஸ்டி மட்டும் நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் தோற்று போயிட்டாங்க. இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஜேமி ஓவர்டனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஏன்டா உர்வில் பட்டேலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் தரல அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் அடிக்கி அவங்க 280 ரன் போயிருப்பாங்க. அதனால மேட்சை கண்டெயின் பண்ணது ஓவர்டன் தான். அதனால தான் அவருக்கு இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருந்தாங்க. சிஎஸ்கே இன்னைக்கு 15 ஓவர்லேயே வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெட் ரன் ரேட் எங்கேயோ போயிருக்கும். கடைசி ஓவர் வரைக்கும் தேவையில்லாமல் இழுத்துட்டு வந்துட்டாங்க. சிஎஸ்கே 11 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் மட்டும் தோற்று
12 பாயிண்டோட 5th பிளேஸில் இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் ப்ளஸ் 0.185ல் இருந்திருக்கு. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டீமாக எல்எஸ்டி எலிமினேட் பண்ணுறாங்க. 11 மேட்ச்சில் 3 மேட்ச் மட்டும் வின் பண்ணி 8 மேட்ச் லாஸ் ஆகி 6 பாயிண்டோட லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ரிஷப் பண்ட்டுக்கு ரொம்ப ஹைப் ஏற்றி 27 கோடிக்கு எடுத்தது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அவர் 2 வருஷமா எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை. போன இயர் கடைசி மேட்ச்சில் மட்டும் செஞ்சுரி அடித்து ஏமாற்றி விட்டார். இந்த சீசன் அது கூட பண்ணலை. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.